Hi friends, இன்னைக்கு நம்ம coreldraw greeting card எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். ஃபர்ஸ்ட் இங்க போய்ட்டு A4 sheet ன்னு சொல்லிட்டு வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு landscapeல வெச்சுப்போம். இங்க வந்துட்டு graph paper இருக்குல அந்த graph paper எடுத்துக்கிட்டு மேல 2 ன்னு போட்டுட்டு கீழ 1 ன்னு போட்டுட்டு இந்த பேப்பரை வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணிப்போம். இப்படி இதுக்குள்ள இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டோ நமக்கு இந்த மாதிரி பேப்பர் டிவைட் ஆயிடுச்சா இப்போ இங்க வந்துட்டு நம்ம சென்டர்ல இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லைன் போட்டுப்போம். போட்டாச்சா இப்போ இந்த சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இங்க இந்த மாதிரி போட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் D ன்னு எடுத்துக்கிட்டு இங்கே இப்படி சேமாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு இன்டர்செக்ட்னு இருக்கலாம் அந்த இன்டர்செக்ட் கொடுத்துருங்க. இந்த ரெண்டு சர்க்கிளையும் நம்ம வந்துட்டு டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இது ஒன்று மட்டும் இருக்கா, இதை நம்ம இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி சாய்வாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் D ன்னு எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் D எடுத்துக்கிட்டு மிரர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை இந்த எட்ஜுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வச்சிரும். வச்சுட்டு இந்த ஷேப் டூலுக்குள்ள இந்த ஷேப் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஸ்மூத் ஆயிரும். இங்கே டபுள் கிளிக் பண்ணால் ஸ்மூத் ஆயிரும். இப்போ இது ரெண்டுத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்துட்டு வெல்டுன்னு கொடுத்துருவோம். இந்த வெல்டுனுக்குள்ள வெல்டுன்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதுக்கு ரெட் கலர் கொடுத்துட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். கஸ்டம் ஷேப்பில் போனாலும் நம்மளுக்கு ஹார்ட் ஷேப் வரும். ஆனால் அது வேறு டிசைனில் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக. நம்ம இந்த மாதிரி டிசைன் வேண்டதுக்காண்டி நம்ம சர்க்கிள் எடுத்தாச்சு. இப்போ எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்துட்டு இந்த ஷேடோ இருக்குல்ல இந்த ஷேடோ கொடுத்துரும். கொடுத்துட்டு இந்த ரைட் சைடுன்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு லைட்டாக நமக்கு ஷேடோ வர மாதிரி இந்த மாதிரி வச்சுப்போம். வச்சுட்டு இப்போ இது எங்கெல்லாம் வேணுமோ நம்ம அங்கே வச்சுப்போம். இப்போ வந்துட்டு இங்கே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்க போகிறோம். இங்கே இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துருங்க. இதை இப்போ அப்படியே கண்ட்ரோல் Dன்னு எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் Dன்னு எடுத்துக்கிட்டு இப்படி சின்னதாக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுப்போம். இங்கே ரொட்டேட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அழகழகாக கொடுத்துப்போம். அதே மாதிரி கண்ட்ரோல் Dன்னு கொடுத்துக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுப்போம். இதை லைட்டாக இந்த மாதிரி இதை இப்போ கண்ட்ரோல் Dன்னு எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வச்சுப்போம். இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கெங்கே வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சா, கொடுத்துட்டு இந்த ஹார்ட் ஷேப்ஸ் இருக்குல்ல இந்த ஹார்ட் ஷேப்ஸை வந்துட்டோம் நம்ம ஷிஃப்ட் அமுக்கிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிட் மேப்பில் போயிட்டு கன்வெர்ட் டு பிட் மேப்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா இப்போ நம்ம இந்த ஷேப் டூல் இருக்குல்ல இப்போ ஷேப் டூலை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை கரெக்டாக இந்த பேஜுக்கு ஏற்றது மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சோடனே இப்போ நம்மளுக்கு அது கரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே உட்காந்துருச்சா. இப்போ இந்த இது இருக்குல்ல இந்த பாக்ஸ் இதுக்கு வந்துட்டு நம்ம அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு சில்வர் கலர் மாதிரி கொடுத்துப்போம். இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கு ஒரு சில்வர் கலர் மாதிரி கார்டு மாதிரி கொடுத்துப்போம். இந்த மாதிரி இந்த கலர் கொடுத்துக்கோங்க. கிரே கலர் கொடுத்துட்டு இங்கே நடுவில் வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக இதை வந்துட்டு இந்த மாதிரி கிட்ட வச்சுருவோம். வச்சுட்டு இந்த ஹார்ட் ஷேப் இருக்குல்ல இதை கரெக்டாக இந்த பேஜில் இந்த மாதிரி வச்சுருவோம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கார்டில் ஃப்ரண்ட் டிசைன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ இந்த கார்டை ஓப்பன் பண்ணால் எப்படி பண்ணலான்னா இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதான் வந்துட்டு நம்மளுக்கு சென்டர். இப்போ இந்த பென் டூல் எடுத்துப்போம். உங்கள் பென் டூல் எடுத்துகிட்டு இங்கே இருந்துக்கிட்டு நம்ம ஹார்ட் ஷேப் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வரைஞ்சாச்சா, வரைஞ்சிட்டு இந்த ஷேப் டூலுக்குள்ளே அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி கீழே இறக்கி வச்சிடும். இங்கே இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கேர்வ் இருக்குல்ல அந்த கேர்வை கொடுத்துட்டு இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி தூக்கி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குல்ல இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேர்வை கொடுத்துட்டு இங்கே இந்த மாதிரி நல்லா இப்படி தூக்கிடுங்க. தூக்கிட்டு இங்கே இருக்குல்ல இந்த ஏஜ் இதை டபுள் கிளிக் பண்ணிடுங்க. டபுள் கிளிக் பண்ணோன்னு நம்மளுக்கு ஹார்ட் ஷேப்பில் கிடச்சிருச்சா. இப்போ இதுக்கு ரெட் கலர் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த கரெக்டாக நம்மளுக்கு இந்த பேஜுக்கு வர்றது மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ இந்த பேஜுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சா. இப்போ இதை அப்படியே கண்ட்ரோல் C காப்பி கொடுத்துட்டு கண்ட்ரோல் Vன்னு கொடுத்து பேஸ்ட் கொடுத்துட்டு மிரர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு ஹார்ட் ஷேப்பில் கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு இது தனியாக கிடச்சிச்சு. இது ரெண்டுத்துக்குமே வந்து கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரோக் வேணான்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த ஒரு ஹார்ட் ஷேப் இருக்குல்ல இதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் Dன்னு எடுத்துகிட்டு இங்கே தனியாக வச்சுப்போம். ஓகேவா, தனியாக வச்சுட்டு இப்போ இது ரெண்டுத்தையுமே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு வெல்டுன்னு இருக்குது அந்த வெல்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த கவுண்டர் டூல் இருக்குல்ல இதுக்குள்ளே கவுண்டர் அதுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு லைன் விட்டுருங்க. விட்டுட்டு இங்கே வந்துட்டு நம்ம ரவுண்டுன்னு வச்சிடணும். அப்போ தான் இங்கே ரவுண்டாக வரும். இல்லை எந்த சைஸ் வேணுமோ நம்மளுக்கு இந்த மாதிரி கம்மியாக வச்சுப்போம். கம்மியாக வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் கவுண்டர் அப்பார்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கும் வந்துட்டு நம்மளுக்கு ரெட் கலர் தான். இதெல்லாம் அவுட்லைன் மட்டும் நம்மளுக்கு ஒயிட் கலர் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு டாட்டாக இருக்குது அந்த மாதிரி சும்மா டிசைனுக்காண்டி நம்ம டாட்டாக கொடுத்துட்டு 4 வச்சுப்போம்.
ஹார்ட் ஷேப் இங்கே தனியாக வச்சுருக்கோம்ல, இதுக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுருக்கோம். நமக்கு என்ன வேணுமோ அதை எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு சில்வர் கலர் மாதிரி கொடுத்துப்போம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே போயிட்டு இந்த இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு இதுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம அங்கே கொடுத்தது மாதிரியே கிரே கலரில் கொடுத்துப்போம். இதுக்கும் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி கிரே கலர், இங்கே நடுவில் மட்டும் நல்லா ஒயிட் கலரில் கொடுத்துருங்க. இங்கே இந்த மாதிரி கிரே கலர் கொடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கிட்ட வச்சுருங்க. இந்த மாதிரி கிட்ட வச்சாச்சா, வச்சுட்டு இது அப்படியே காப்பி எடுத்துப்போம். இது எல்லாத்தையும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கண்ட்ரோல் எக்ஸ்ன்னு கொடுத்து கட் கொடுத்துட்டு இங்கே இந்த ஹார்ட்குள்ளே வந்து இந்த மாதிரி ஷேப் மாதிரி வருதா, அதில் வந்துட்டு கண்ட்ரோல் வி பேஸ்ட் கொடுத்தா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துச்சா. இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு என்ன ஃபாண்ட்டு வந்து பெருசாக வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஃபாண்ட்டில் போய் மாற்றிக்க வேண்டியதான். நம்ம ஒரு 38 வச்சாச்சு. இப்போ வச்சுட்டு இதை இங்கே கிளிக் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் போயிருங்க. ஆப்ஜெக்ட் போய்ட்டு பிரேக் பேராகிராஃப் டெஸ்ட்டுனுக்கு அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்துடும். இப்போ இதை டிலீட் பண்ணிடலாம். இப்போ இதை கரெக்டாக இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வச்சுப்போம். நம்ம கரெக்டாக வச்சாச்சா, வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு ஷேடை கொடுத்துப்போம். இங்கே போயிட்டு பேட்டை போயிட்டு ரைட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம லைட்டாக இந்த எழுத்துக்கு ஷேடை வைக்கிற மாதிரி அழகாக இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு வந்து 1ன்னு கொடுத்துருங்க. 1ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு 15 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ நமக்கு அழகாக அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஃப்ளவர் வந்துட்டு கோரல் ஃபோட்டோ பெயிண்டில் இது வந்து கிராப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கிராப் பண்ணதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஃப்ளவரை இங்கே வச்சுப்போம். இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது வேணும்னா இங்கே மேலே வந்துட்டு ஒயிட் கலர் இந்த மாதிரி சில்வர் கலர் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு நம்ம உள்ளே பிரிண்ட் அவுட் பண்ணுறது வந்து இந்த ஹார்ட் ஷேப்புக்கு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை கட் பண்ணிடணும். கார்டை கட் பண்ணிவிட்டு ஒட்டிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு இது இருக்குல்ல, இதை அப்படியே செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்-C காப்பி கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு கண்ட்ரோல்-V ஒரு பேஜ் கொடுத்துட்டு கண்ட்ரோல்-Vன்னு கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி டிலீட் பண்ணியாச்சா. இது வந்துட்டு இதான் நம்ம கார்டில் இப்போ இன்விடேஷன் மாதிரி தான் நம்மளது வந்துட்டு. இது வந்து ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணோம்னா இது வந்து ஹார்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம். இதில் இது மட்டும் இந்த ஹார்ட் ஷேப்பில் பாதி ஃப்ரண்ட்டில் தெரியும். இது வந்து பேக்கில் போயிடும். இப்போ வேணால் நம்ம நடுவில் எழுதுவோம்ல, அந்த மேட்ரு வந்துட்டு இங்கே. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஃபோட்டோ கோலேஜ் பண்ணலாம். இப்போ இந்த டாட் லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கவுண்டர் டூல் போயிருங்க. போயிட்டு இதுக்குள்ளே லைன் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் கவுண்டர் பார்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம அதே ரெட் கலரில் கொடுத்துருவோம். என்ன போகிறோம் நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியறதுக்காண்டி ஒயிட் கலரில் இந்த மாதிரி கொடுத்துப்போம். இப்போ நம்ம இதுக்குள்ளே ஃபோட்டோ கோலேஜ் வைப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது மேட்ரு எழுதுனாலும் எழுதிக்கலாம். நம்ம வந்து ஃபோட்டோ கோலேஜ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிராஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மேலே வந்துட்டு 4ன்னு போட்டுட்டு கீழே வந்துட்டு 5ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிட்டு இந்த ஹார்ட் ஷேப்புக்கு ஒரு கிராஃப் பேப்பர் இந்த மாதிரி போட்டுப்போம். கரெக்டாக இங்கே ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு அந்த இதுக்கு கரெக்டாக இதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு பிளாக் கலர் கொடுத்தா நமக்கு நல்லா தெரியும். இப்போ இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் வந்துட்டு வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு இந்த கவுண்டர் டூல் இருக்குல்ல, கவுண்டர் டூல் போயிட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒன்று விட்டுருங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு 2 வச்சுப்போம். இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஸ்மார்ட் ஃபில் டூலுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபில் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே உள்ளே கொடுத்துருக்கோம்ல, அந்த இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஹார்ட் ஷேஃப்க்கு கிடச்சிச்சா. இப்போ இந்த நம்ம வெளில போட்டிருக்க இந்த பாக்ஸை வந்துட்டு நம்ம டிலீட் பண்ணிடுவோம். டிலீட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்குல்ல ஹார்ட், இதுக்கு வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் கொடுத்துப்போம். ரெட் கலர் வேணாலும் வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு ஒயிட் கலரில் கொடுத்துக்கிட்டு இப்போ இம்போர்ட்டில் போயிட்டு நம்ம பிக்சர் எடுத்துப்போம். இப்போ இந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் கிளிப் இன்சைட்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டோன்னு வைங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பவர் கிளிப் போயிட்டு நம்மளுக்கு வேண்டது மாதிரி கரெக்டாக வச்சுப்போம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஃபினிஷ்னு கொடுத்துருங்க. இப்போ இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸும் நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபோட்டோ காலேஜ் வந்துட்டு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இப்போ இதை அதில் வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக சொல்லிப்போம். கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால இதை நான் சீக்கிரம் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சா. இது எல்லாத்தையுமே நம்ம ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டு இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைட் கிளிக் பண்ணிட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். அவ்வளோதான். இது நம்மளுக்கு உள்ளே ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி அழகாக டிசைனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஹார்ட் ஷேப் வந்து நம்ம மூடினோம்னா இந்த ஃப்ளவர் கொடுத்துட்டு இங்கே நம்ம ஏதாவது எழுதுனா எழுதிக்கலாம்.
அவ்வளோதான் நம்மளோட க்ரீட்டிங் கார்டு. இது வந்து ஃப்ரண்ட்டு கார்டு. இது வந்துட்டு திறந்தோடனே நம்மளுக்கு வந்துட்டு இந்த பக்கம் மட்டும்தான் வரும், இந்த ஃப்ரண்ட்டு சைட். நம்மளுக்கு வந்து இந்த கார்டை ஆர்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஓட்டணும், அப்போ தான் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ கொலேஜ் வரும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பேஜ் வந்துட்டு இந்த இது வந்துடும். சிம்பிளாக நம்மளோட க்ரீட்டிங் கார்டு வந்துட்டு நம்மளே ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட க்ரீட்டிங் கார்டு வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே சைடில் பார்ப்போம். இப்போ நம்மளோட க்ரீட்டிங் கார்டு வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு ஃப்ரண்ட்டு சைடு, கார்டோட ஃப்ரண்ட்டு சைடு. இது வந்து அதை ஓப்பன் பண்ணோன்னா ஆர்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த பேஜ் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டா இது வந்துட்டு நமக்கு உள்ள ஃபோட்டோ கோலேஜ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஹார்ட்டை மூடிட்டோம்னா இங்கே லாஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து லாஸ்ட் பேஜோட கார்டு. உங்களுக்கு சிம்பிளாக வந்து க்ரீட்டிங் கார்டு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு.